மதுரை அலங்காநல்லூர் அருகே ஆட்டோ ஓட்டுநர் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 8 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கற்பகம், மதுரையில் கடந்த 10 நாட்களில் இதுவரை 8 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதி உட்பட இதுவரை 8 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உட்பட 4 ஆண்கள் 4 பெண்கள் என இதுவரை 8 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அந்த போதை மற்றும் பழக்க வழக்கத்தில் நடைபெற்ற கொலைகள் தவிர்த்து தற்போது முன்விரோத காரணமாகவும் இந்த கொலைகளானது அரங்கேறி வருகிறது. மதுரையை பொறுத்தவரை கடந்த 10 நாட்களில் இதுவரை 8 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை புறநகர் மற்றும் மாநகர் பகுதியில் இதுவரை 8 பேர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது 3 கொலைகளுக்கான சம்பவத்தில் குற்றவாளிகளானது கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 5 கொலைகளுக்கான குற்றவாளிகளை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. கடந்த 8ஆம் தேதி மதுரை மாவட்டம் திருமங்கலம் வாகைக்குளம் மாயமான் நகர் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி காசம்மாள் என்பவரை 65 பவுன் நகைக்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதேபோன்று கடந்த 10ஆம் தேதி விரகனூர் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் தனியார் தோப்பில் சிவகங்கை மாவட்டம் இடைக்காடு பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வி என்ற பெண் ஒருவர் முகத்தில் காயங்களுடன் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக கலைச்செல்வியின் செல்போன் உரையாடலை பதிவை கைப்பற்றிய போலீசார் 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் சிலைமான் போலீசார் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதேபோன்று கடந்த 11ஆம் தேதி மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கச்சிராயன்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே தொடப்பம் விற்பனையில் ஈடுபட்ட புதுக்கோட்டை மாவட்டம் நெஞ்சமேடு கிராமத்தைச் சேர்ந்த பாப்புரம்மாள் என்ற மூதாட்டியை கொலை செய்த கும்பல் அவரது கணவர் அழகு என்பவரையும் கடுமையாக தாக்கி அவர்கள் இருவரிடமிருந்து பணத்தை எடுத்துவிட்டு தப்பிய நிலையில் முதியவர் அழகும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரும் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து இந்த கொட்டாம்பட்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி மதுரையை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள பிரபல மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக ஈடுபட்ட 70 வயது மதிக்கத்தக்க முத்துலட்சுமி என்பவர் நகை அணிந்திருந்தார். அவர் அணிந்திருந்த நகை திருடப்பட்ட நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள 6வது தளத்தில் அவரும் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவரது உடல் மீட்கப்பட்டு மாட்டுத்தாவணி காவல்துறையினர் விசாரணையானது நடத்தி வருகின்றனர். இதேபோன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி அனுப்பநடி பகுதியில் மது போதையில் வந்த கணவர் கார்த்திக் என்பவர் தனது மனைவி கனிமொழி மற்றும் குழந்தைகளுடன் தகராறில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த மனைவி கனிமொழி தோசைக்கல் மற்றும் சப்பாத்தி கட்டையால் கணவனை அடித்து கொலை செய்திருக்கிறார். இதேபோன்று நேற்று அதிகாலை அரசியல் பிரமுகரான நாம் தமிழர் கட்சியினுடைய மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் இதுவரை தனிப்படை அமைக்கப்பட்டு 8 பேர் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிய வந்த நிலையில் இதுவரை 6 பேர் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை அலங்காநல்லூர் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட சிக்கந்தர் சாவடி பகுதியில் அதலையைச் சேர்ந்த 2 ஆட்டோ ஓட்டுநர்களிடையே ஏற்பட்ட தகராறில் ஜோதி பாசு என்ற ஆட்டோ ஓட்டுநரை விஜயகுமார் என்ற ஆட்டோ ஓட்டுநர் கத்தியால் குத்தி கொலை செய்து சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையில் கடந்த 10 நாட்களில் இதுவரை 8 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த கொலை சம்பவமானது மதுரை மக்களிடையே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறுமானால் மதுரை மாநகரமே தற்போது சுடுகாடாகக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியை பொறுத்தவரை தொடர் கொள்ளை சம்பவங்களை தடுப்பதற்கு காவல்துறையினர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியும் பொதுமக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கற்பகம், மதுரையின் தொடர்ந்து கொள்ளை சம்பவம் நடந்து வருவது தொடர்பாக கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.